எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே டிக்யூ அப்படின்ற கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் லைப்ரரி இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரே டிக்யூன்ற கலெக்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த அரே டிக்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ். ஓகேவா? ஸோ இந்த அரே டிக்யூன்ற கிளாஸ் என்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அரே தனியாக டிக்யூ தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு டிக்யூனா என்னன்னு சொல்கிறேன் நான். ஸோ அப்போ டிக்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ டபுள் எண்டட் கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? டபுள் எண்டட் கியூ. ஸோ ஃபஸ்ட்டு கியூனா என்ன நம்ம பார்த்துருந்தோம். கியூனா என்ன? ஸோ ஒரு எலமெண்ட்டை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ அதே ஆர்டரில் தான் வெளியே வந்து ரிமூவ் பண்ணுவோம். என்ன? ஃபஸ்ட்டு யார் உள்ளே வந்தாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வெளியே வரணும். ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஓகேவா? ஸோ இதை டிக்யூ அப்படின்னா என்னென்னா டபுள் எண்டட் கியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த டபுள் எண்டட் கியூவோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னா, அதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களால் ரெண்டு எண்டுலையுமே, அதாவது ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி அப்படின்னா லாஸ்ட்லேயும் சரி ஃபஸ்ட்லேயும் சரி, நம்மளால் இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம இந்த டிக்யூவோட பெனிஃபிட்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டை கியூவில் ஆட் பண்ணுறதுக்கு ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன மெத்தட் கொடுத்துருந்தாங்க? ஆட் மெத்தட். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த டிக்யூ என்ன நமக்கு தருது அப்படின்னா, ஆட் ஃபஸ்ட், அதே மாதிரி ஆட் லாஸ்ட். உனக்கு வேணா நீ ஃபஸ்ட்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், வேணா நீ கடைசிலையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ஷன் அட் பிகினிங், இன்சர்ஷன் அட் லாஸ்ட். ஓகேவா? அப்படின்னா இன்சர்ஷன் அட் எண்டு. இது ரெண்டுத்தையுமே எஃபிஷியண்ட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா இது ரெண்டு பக்கமே ஓப்பனிங் உள்ள ஒரு கியூ. ஸோ நார்மல் கியூ எப்படி இருக்கும்? இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ டபுள் எண்டட் கியூ ரெண்டு பக்கமே ஓப்பனிங்கில் இருக்கும். ஸோ உன்னால் ரெண்டு இடத்துலையுமே ஆட் அண்ட் ரிமூவ் எலமெண்ட்ஸை பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட பெனிஃபிட்டு, இந்த அரே டிக்யூவோட பெனிஃபிட். ஓகேவா? ஸோ இந்த டிக்யூவை இவங்க ஜாவா டெவலப்பர்ஸ் அரேவை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது வந்து அரே டிக்யூன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன? டிக்யூ ப்ளஸ் அரே லிஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆட் ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அதே ஒரு எலமெண்ட்டை லாஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் லாஸ்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட்டில், ஆட் லாஸ்ட்னா லாஸ்ட்டில். அதே மாதிரி ரிமூவ் ஃபஸ்ட்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் லாஸ்ட்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கும். ஸோ அப்போ எப்போலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டை இன்சர்ஷன் அட் பிகினிங் தென் இன்சர்ஷன் அட் எண்டு, அப்படி இல்லைனா டெலிஷன் அட் பிகினிங் அப்படி இல்லைனா டெலிஷன் அட் எண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எஃபிஷியண்ட்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் அது டிக்யூ தான். ஸோ அதை வந்து இங்கே அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இது அரே டிக்யூன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் நம்ம இங்கே தியரியிலே சொல்லியிருக்கோம். ஸோ டிக்யூன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை இவங்க அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே. ஸோ அப்போ நம்ம இதோட பெனிஃபிட் என்னன்னு சொன்னோம்? நம்மளால் ஒரு எலமெண்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டு எண்டுலையுமே ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நல் இன்சர்ஷன் இதில் அலௌடு இல்லை. ஸோ நல் வேல்யூஸ் நம்மளால் இங்கே போட முடியாது. தென் டூப்ளிகேட்ஸும் அலௌடு இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அரே டிக்யூவில். டூப்ளிகேட்ஸ் அலௌடுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளால் ஒரே மாதிரி எலமெண்ட்ஸை 2 தடவை 15 2 தடவை இன்சர்ட் பண்ணிக்க முடியும். டூப்ளிகேட்ஸ் அலௌடு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அரே டிக்யூவோட ஒரு ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ அரே டிக்யூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ அப்பர் கேஸ், டியும் அப்பர் கேஸ். ஓகேவா? ஸோ அரே டிக்யூ ஆஃப் டைப் என்னது? ஸ்ட்ரிங்கு. ஸோ அப்போ அந்த டிக்யூ அப்படின்ற ஒரு அரே டிக்யூ நம்மளுடைய ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஜென்ரிக் கலெக்ஷன். ஓகே. நியூ அரே டிக்யூ ஆஃப் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ டிக்யூன்னு நமக்கு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி க்ரியேட் ஆகிருக்கும்? ஸோ இப்படி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்யூ. ஸோ போத் எண்டுலையுமே நமக்கு ஓப்பனிங்ஸ் இருக்கும். டிக்யூனாலே அதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிக்யூ டாட் ஆட் ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஆட் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரிங்கு. அது ஓகே, ஸ்ட்ரிங் கேரக்டரில் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ ஆட் ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் எலமெண்ட்டாக நம்மளுடைய என்ன எலமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை ஆட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. தென் ஆட் லாஸ்ட் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கோம். ஆட் லாஸ்ட். அப்போ லாஸ்ட்னா என்ன பண்ணோம்? கடைசியில் அந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணோம். ஓகே. இப்போ நான் கடைசியிலேருந்து நான் எலமெண்ட்டை ஆட் பண்ணுறேன். பி ஆட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஆட் ஃபஸ்ட் ஆஃப் சின்னு கொடுக்குறேன். ஆட் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நமக்கு என்ன பண்ணோம்? அரே டிக்யூ ஃபஸ்ட்டில் நம்ம சியை இன்சர்ட் பண்ணிக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆட் ஃபஸ்ட்டுனாலும் பண்ணிக்கலாம், ஆட் லாஸ்ட்னாலும் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டபுள் எண்டட் கியூவோட பெனிஃபிட்னே நம்ம சொன்னோம். கரெக்டாக? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட டிக்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன அவுட்புட்டாக கிடைக்கும்? சி தென் ஏ தென் பின்னு கிடைக்கும். கரெக்டாக? ஓகே. தென் பீக் ஃபஸ்ட். பீக்னால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? டாப் எலமெண்ட் ஏதோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போது இந்த டிக்யூவில் எது டாப் எலமெண்ட்? ஆனால் இங்கே பாருங்கள், 2 டாப் எலமெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. என்ன? பீக் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ நம்ம அரே டிக்யூவில்
ஃபஸ்ட் எலமெண்ட் எது அப்படின்றதுனா இந்த சி. ஸோ அப்போ இங்கே நமக்கு அவுட்புட்டாக சி தான் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் பீக் லாஸ்ட்லேருந்து எது ஃபஸ்ட்டாக இருக்குது? இந்த பீன்ற எலமெண்ட். ஸோ அப்போது இந்த பீன்ற எலமெண்ட் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பீக்குனா டாப் எலமெண்ட் எங்கே இருக்கோ அதான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா டாப் எலமெண்ட் சி, லாஸ்ட்லேருந்து பார்த்தா டாப் எலமெண்ட் பி. அது ரெண்டு தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம நார்மல் க்யூவில் அப்படின்னா ப்ரியாரிட்டி க்யூவில் பார்த்த மாதிரியே போல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரிமூவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். போல் ஃபஸ்ட்னா என்ன பண்ணுவோம்? சீன்ற எலமெண்ட் தானே ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த சீன்ற எலமெண்ட் வெளியே வந்துடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே அவுட்புட்டில் சீன்றது அவுட்புட்டாக கிடைக்கும். தென் போல் லாஸ்ட் எலமெண்ட் என்ன? பி. ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ரிமூவ் ஆயிரும், பீன்றது இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இங்கே சி ரிமூவ் ஆயிடுச்சு, இங்கே பி ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போது நம்ம இப்போ இந்த டிக்யூவை பிரிண்ட் பண்ணால் நமக்கு என்ன எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது? ஏ. ஸோ அப்போ ஏ மட்டும் தான் இங்கே நமக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இந்த டிக்யூ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து அரே லிஸ்ட்டை வச்சு இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அரே டிக்யூன்னு இதுக்கு பேர் நேம் வந்திருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. இந்த அரே டிக்யூவை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் இந்த கலெக்ஷனை அப்படின்னா, ஸோ எப்போலாம் நம்மளுடைய ஃப்ரீக்வெண்ட் ஆப்ரேஷன் இன்சர்ஷன் அட் பிகினிங் தென் இன்சர்ஷன் அட் எண்டாக இருக்கோ, அப்படி இல்லைனா டெலிஷன் அட் பிகினிங் டெலிஷன் அட் எண்டாக இருக்கோ, இந்த அரே டிக்யூ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போது நம்மளுடைய இன்சர்ஷன் டெலிஷன் ப்ராசஸ் ஃப்ரண்ட்லியோ பேக்லேயோ இருந்துச்சுன்னா அரே டிக்யூ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அரே டிக்யூ பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கலெக்ஷன் டைப்பான செட்டை பற்றி பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.